ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நாங்க தொடர்ச்சியாக டியூட் 2ல 4வது கேள்வியிலேருந்து தொடர்ச்சியான விளக்கங்களை பார்த்துட்டு போக போறோம். சரி, இப்ப இந்த 4வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் ஓய்வில் இருக்கும் திணிவு 0.5 கிலோகிராம் மேஸ் தந்திருக்காங்க. 0.5 கிலோகிராம் உடைய பந்து ஒன்று ஒரு துடிப்பினால் அடுக்கப்படுகின்றது. நேரம் T-யுடன் பந்து மீதுள்ள விசை F-னது மாறல கேட்டிருக்கு, உருவில தந்திருக்காங்க. சோ பந்தின் கதி என்ன, வெளியேறும் பந்தினது கதி என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல நீங்க வாசிக்கும் போது என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கும் போது இந்த கேள்வி கொஞ்சம் பெருசா இருக்கும் போது என்னது, கணக்கு டேர்ம்ஸ் உள்ளுக்க இருக்கு, கணக்கு டேட்டாஸ் உள்ளுக்குள்ள இருக்க போது. சோ நீங்க அதை வாசிக்கும் போது என்ன செய்யலாம், வேணும்னா டக்குன்னு ஒரு தடவை ஸ்பீடா மேலோட்டமா பார்த்துட்டு அடுத்த தடவை வாசிக்கும் போது வடிவா அண்டர்லைன் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா சில நேரம் நீங்க டென்ஷன்ல கணக்கு செய்யும் போது என்ன நடத்துரும், அந்த முக்கியமான டேட்டா விட்டுருவீங்க, விட்டோன்னையும் ஆன்சர் உண்டு அதுக்குள்ள இருக்கும். சோ பிழைச்சிடு, ஈஸியான கேள்வி. ஆனா என்ன செய்யணும், அந்த டென்ஷன்ல நீங்க முக்கியமான டேட்டாவை வாசிக்காம விட்டுருவீங்க. சோ சில நேரம் டேட்டும் ஆகும். சோ என்ன செய்யலாம், வாசிக்கும் போதே அண்டர்லைன் பண்ணிடுங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா என்னது, தொடக்கத்திலே ஓய்வில் இருக்கும் திணிவு. சோ என்ன நடந்திருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் என்ன நடந்திருக்கு, ரெஸ்ட்ல இருக்கா, இருக்கும் திணிவு 0.5 கிலோகிராம் உடைய பந்து ஒன்று ஒரு துடுப்பினால் அடிக்கப்படுகின்றது. சோ இப்ப என்ன நடந்திருக்கு, அது வந்து ஓய்வில் இருக்கு, 0.5 கிலோகிராம்னு தந்திருக்காங்க. அதை வந்து என்ன செய்ய போறாங்க, ஒரு துடுப்பு, ஒரு பேட்டால அடிக்கிறாங்க அந்த போல, ஓய்வில் இருக்கிற போல. சரி, இப்ப என்ன நடந்திருக்காங்க, நேரம் T-யுடன் பந்து மீது தாக்கும் விசை F தான் தந்திருக்காங்க. எப்படி இது மாறுது? சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களுக்கு தெரியும் என்னது, ஒரு கிராஃப் தந்தாங்கன்னா இந்த கிராஃப்னா ஏரியா என்னத்தை தரும். சோ இப்ப இந்த கேள்விக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் எடுக்கலாம். சோ இப்ப இதுல என்ன எடுத்திருக்கோம், இந்த கிராஃப் தெரிய தந்திருக்கிறது என்னது, டைமோட ஃபோர்ஸ் எப்படி மாறுது. சோ கிட்டத்தட்ட என்னவா இருக்க போகுது, FT கிராஃப் தந்திருக்காங்க. சோ இந்த FT கிராஃப் பரப்பு, அதாவது ஏரியா வந்து என்னத்தை தரப்போகுது, கணத்தாக தரப்போகுது, இம்பல்ஸ் தரப்போகுது. சோ இப்ப இம்பல்ஸ் என்னது, சேஞ்ச் இன் மொமெண்டம், எவ்வளவு உந்த மாற்றம்னு கண்டுபிடிக்கலாம். சோ இப்ப இந்த கிராஃப்ல உங்களுக்கு பரப்பு என்ன தரணும்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். சோ இது ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டியும் என்ன செய்யலாம், பிரச்சனை இல்ல, y ஆக்சிஸ்ல இருக்கிறத x ஆக்சிஸ்ல இருக்கிற கணியத்தால பெருக்கி பாருங்க, FT. சோ இந்த FT தானே என்ன தரப்போகுது, இந்த பரப்பு தரப்போகுது. சோ இந்த FT இந்த ஈக்குவேஷன் அங்க கேள்விப்பட்டிருக்கோம், I is equals to FT, impulse is equals to F into T. சோ டைரக்டாவே சொல்லலாம் என்னது, உந்த மாற்றம். சோ இப்ப அதை கண்டுபிடிச்சாச்சு. சோ இப்ப அடுத்த முக்கியமான வேலை என்ன, இப்ப இதுல என்ன தந்திருக்கான், இதுல கிலோ நியூட்டன் தந்திருக்கான், இதுல மில்லி செகண்ட் தந்திருக்கான். இதை நோட் பண்ணீங்களா? சோ இது பிரச்சனை வராது. என்ன பாருங்க, கிலோ நியூட்டன் என்ன வரப்போகுது, 10 கனம், கிலோன்னா 10 கனம் நியூட்டன். அதே மாதிரி மில்லின்னு என்ன, 10⁻³ அடுக்கு. சோ ஒரு பிரச்சனையும் வராது, பெருக்கப்படும் போது ரெண்டும் கேன்சல் ஆயிடும், 10 கனம் × 10⁻³. ஆனா தச்சில வேறு மாதிரி தந்தாங்கண்டா கவனமா இருக்கணும், வேறு வேற. சோ இதுலயும் ஒருக்கா நோட் பண்ணீங்கன்னா, இந்த 2 யூனிட்ஸ்க்கு பக்கத்துல இடைவெளி விடையில. சோ இதுல என்ன வித்தியாசம்டா, இப்ப மீட்டர் செகண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு போயிட்டேன்னு சொல்லிட்டு போறேன், மீட்டர் செகண்ட் வருது. சோ அதை எழுதும் போது என்ன செய்யணும், மீட்டர் எழுதி மீட்டரும் செகண்டும் வேற வேற யூனிட். சோ என்ன செய்யணும், ஒரு சின்ன ஒரு கேப் விட்டு தான் செகண்ட் எழுதணும். ஆனா இப்படி சேர்த்து எழுதினீங்கன்னா என்ன மீனிங் வரும்னு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். மில்லி செகண்ட் வந்துடும், ஏன்னா ரெண்டுமே ஒரே யூனிட். அதுன்னா முன்னுக்கு ஒரு நியமம் போட்டிருக்கு, எத்தனை மடங்கு. சோ 10⁻³ செகண்ட். சோ மீட்டர் செகண்ட் வேற, அதாவது ஒரு சின்ன ஒரு கேப் விடணும், என்ன ரெண்டும் வேற வேற யூனிட். அதே மாதிரி தான் கிலோ நியூட்டனும் என்னது, பக்கத்துல எழுதியிருக்காங்க. ரீசன் என்ன, இது முன்னுக்கு போடுற ஒரு பெருமானம் தான் என்னது, கிலோ. ஆகவே தான் என்ன நடந்திருக்கு, பக்கத்துல சேர்த்து எழுதிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்பேஸ் விடக்கூடாது இந்த இடங்கள்ல. மில்லி செகண்டுக்கு ஸ்பேஸ் விடக்கூடாது, ஆனா மீட்டர் செகண்ட் என்ன செய்யணும், ஸ்பேஸ் விடணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். சோ இப்ப இந்த கிராஃப்ல இருந்து நான் சொன்ன மாதிரி என்ன செய்யலாம், I is equals to FT ன்னு தெரியும். சோ இப்ப இந்த கிராஃப் இந்த பரப்பை காணுவோம். சோ இப்ப இந்த பரப்பை கண்டிங்கன்னா என்ன வரப்போகுது, half into, அது ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணம் இருக்க போது. சோ அரை தர, அடி வந்து 2 தர 10⁻³ இந்த 2 செகண்ட் தான் தந்திருக்கு. ஆனா 2 அந்த டைம்ல என்ன தந்திருக்கு, மில்லி செகண்ட். சோ 2 தர 10⁻³. அது முக்கியமா தெரிஞ்சிருக்கணும், 2 தர 10⁻³. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, இப்ப உயரமும் தந்திருந்தாங்க என்னது, இப்ப கிராஃப பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு கிராஃப், இவ்வளவு 2 இவ்வளவும் 2. ஆனா என்ன நடந்திருக்கு, இதுல தந்திருக்காங்க கிலோ நியூட்டன். சோ என்னவா இருக்க போகுது, 2 தர 10 கனம் என்ன, கிலோவா யூஸ் பண்ணணும். என்ன இது கிராஃப்ல தந்திருக்கிறது வந்து 10 கனம் தந்திருக்கு. சோ இதுல பரப்பு காணும் போது எங்களுக்கு தேவை என்னது, ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்ல தேவை. சோ ஸ்டாண்டர்டுக்கு மாத்தணும் என்னது, கிலோ மில்லி அது எல்லாத்தையும் போடக்கூடாது.
சோ என்ன செய்ய போறோம், டைரக்டா போட்டுடலாம். சோ இதுதான் என்னவா இருந்திருக்க போகுது, இதுதான் ஏரியாவா இருந்திருக்கு. இதை நீங்க சுருக்கிங்கன்னா 2 வர போகுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, இந்த 2 வந்து என்னவா இருக்க போகுது, இதுதான் உந்த மாற்றம், சேஞ்ச் இன் மொமெண்டம். சோ இம்பல்ஸ், சோ அதை டெல்டா எம்பின்னு சொல்லலாம். சோ இப்ப அடுத்த சந்தர்ப்பத்துக்கு வரணும். சோ இப்ப என்ன செய்யணும், அடுத்த பக்கத்தால போகும். இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது, இந்த FT எதுக்கு ஈக்குவலா இருக்காம், டெல்டா எம்பிக்கு ஈக்குவல், உந்த மாற்றத்துக்கு ஈக்குவல். சோ உந்த மாற்றத்தை எப்படி காணலாம், இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம் MV மைனஸ் MU. சோ இப்ப என்ன முக்கியமான பாயிண்ட் தந்ததை யோசிச்சு பாருங்க. ஆரம்ப வேகம், ஆரம்பத்துல என்ன நடந்திருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. சோ ரெஸ்ட்ல இருக்குன்னா என்னவா இருக்க போகுது, u வந்து 0வா இருக்க போகுது. சோ u 0 என்ன சொல்லலாம், இவ்வளவு 0 பெருக்கப்படுது, சோ இவ்வளவு 0. சோ மிஞ்ச போறது என்ன, m into v. சோ அதையும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, m தெரியும் எவ்வளவு 0.5. சோ 0.5 போட்டீங்கன்னா v வரும். சோ 0.5 into v is equals to 2. சோ என்ன செய்யலாம், மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, அதாவது டிவைட் பண்ணீங்கன்னா 2 over 0.5 எவ்வளவு இருக்க போகுது, 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஆக இருக்க போகுது. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராஃபின் ஏரியாவையும் எடுக்கிறோம், அதே நேரத்தில் என்ன செய்யறோம், தனியா இன்னும் கொஞ்சம் தரவுகளை எடுத்து அந்த கிராஃபின் ஏரியாவோட ஈக்குவேட் பண்ண போறோம். சோ இந்த கேள்வியில இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்த கேள்வியை பார்ப்போம். முறையே M3M எனும் திணிவுகளை உடைய AB என்னும் இரு சிறிய மக்கு கோளங்கள் சம நீளமுள்ள இழைகளினால், சோ ரெண்டும் என்னவா, சம நீளமுள்ள இழைகள். சோ அதையே நோட் பண்ணிட்டு வரட்டாங்க. ஃபர்ஸ்ட் M3M திணிவுகள் ABன்னு தந்திருக்கு, சம நீளமுள்ள இழைகளினால் ஒரு சீலிங்கில் இருந்து தொங்கப்படப்பட்டுள்ளன. கோளமே உருவில் காணப்படுகின்றவாறு உயரம் எச்சிற்கு உயர்த்தப்பட்டு, சோ அதுல படத்திலேயே தந்திருக்காங்க. சோ தேவையில்லாத தரவுகளை இதுல மார்க் பண்ண விட்டாலும் பிரச்சனை இல்லை. என்ன நடக்கலாம், ஒரு பக்கத்திற்கு இழுக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்படுகின்றது. கோளம் A ஆனது ஓய்வில் உள்ள கோளம் B உடன் மோதி, சோ கோளம் B என்ன நடந்திருக்கு, ரெஸ்ட்ல இருக்குது, பின்னர் ஒருமிக்க ஒட்டி கொள்கின்றது. சோ அடிப்பட்ட பிறகு என்ன நடந்திருக்கு, ரெண்டும் ஒட்டி கொள்ளுது. சோ இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்கு, பின்னர் சேதி பொருள் ஊசலாடும் உயர்ந்தபட்ச உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு தூரம் உயர்ந்தபட்ச உயரம் போகுதுன்னு கேட்டிருக்காங்க. சோ அது இப்ப பார்த்துடுவோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும், இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு உயரத்துல வச்சிருக்கோம். இப்ப நான் இதை விட்டோன்னு என்ன நடக்க போகுது, இவர் வந்து இவ்வாறு கீழ் நோக்கி வரப்போற. சோ இப்ப எங்களுக்கு எல்லா பேருக்குமே தெரியும் என்ன நடக்குது, இவர்கிட்ட உயரத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது, அதாவது அழுத்த சக்தி குறைய போற. சோ இப்ப அழுத்த சக்தி குறைஞ்சா என்ன நடக்க போகுது, இயக்க சக்தியா வர போறார். ஆரம்பத்துல ஓய்வுல இருந்தா ஏஐயும் ரிலீஸ் பண்ண போறோம். ஆனா ரிலீஸ் பண்ணி என்ன நடக்க போகுது, ஒரு வேகம் கிடைக்க போகுது. அந்த வேகத்தை தான் ஃபர்ஸ்டா காணணும். அதை ஃபர்ஸ்டா காணுவோம். சோ என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போறோம், சோ ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்கிறது என்னது, எம்மிற்கு சக்தி காப்பு தத்துவத்தை பயன்படுத்த போறோம். அது சக்தி காப்பு தத்துவம் சொல்றதை விட நீங்க என்ன சொல்லலாம், மெக்கானிக்கல் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம், இல்லாட்டி கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்லலாம். அதுக்கான ரீசன், அதாவது பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம்னு சொல்லலாம். அதுக்கான ரீசன் என்னன்னா, சக்தி காப்பு தத்துவம் வேற, பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம் வேற. சக்தி காப்பு தத்துவம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, சக்தி முழுமையாக அழிக்க இயலாது, ஆக்கவோ அழிக்கவோ இயலாது. ஒரு சக்தி வந்து ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றப்படலாம். அதுதான் சக்தி காப்பு தத்துவம், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஆனா இப்ப நாங்க என்ன சொல்றோம், பொறிமுறை சக்தி காப்பு, அதாவது இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் ஒரு காப்பு விசைக்கு உட்பட்ட தொகுதியில மொத்த பொறிமுறை சக்தி வந்து புறவிசை இல்லாத இடத்துல மொத்த பொறிமுறை சக்தி வந்து என்னவா இருக்க போகுது, ஒரு கன்ஸ்டன்ட், ஒரு மாறிலியா இருக்க போகுது. சோ இப்ப என்ன பயன்படுத்துறோம், எம்மிக்கு பொறிமுறை சக்தி காப்பு விதி எழுதிங்கன்னா நல்ல ஆக நல்ல. சோ இப்ப இது எம்சிக்கு தானே, எழுதாட்டியும் பிரச்சனை இல்லை. சரி இப்ப பார்ப்போம். சோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, இதுல வந்து இழந்த அழுத்த சக்தி பெற்ற இயக்க சக்திக்கு சமனா இருக்க போகுது. லூஸ் பண்ணின பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கெயின் பண்ணின கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்க போகுது. சோ இதே உங்களுக்கு ஒரு பார்ட் 2ல ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டிருந்தா நீங்க என்ன செய்யணும்னா, மெயினா இதெல்லாம் ஈக்குவேட் பண்ண முதல் இதை நீங்க நோட் பண்ணி காட்டணும். 0 பொட்டன்ஷியல் லெவல் நீங்க ஒன்று எடுக்கணும். நாங்க எடுத்த மாதிரி கட்டாயமா இதைத்தான் எடுக்கணும் இல்ல, தச்சல நீங்க இந்த இடத்தையும் எடுக்கலாம், இதை 0 பொட்டன்ஷியல் லெவலா வைக்கலாம். ஆனா ஈஸி எது, இந்த இடத்தை நீங்க எடுத்தீங்கன்னா 0 பொட்டன்ஷியல் லெவல்னா டிரெக்டா அதுல இருந்தே ஹைட் எவ்வளவு பார்த்து போட்டுடலாம். சோ உங்களுக்கு விரும்ப மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா எம்மிக்கு நாங்க அந்த எனர்ஜி கன்சர்வேஷன் தியரியை யூஸ் பண்ணும்போது என்ன வரப்போகுது, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து என்ன சக்தி இருந்திருக்கு, ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும், எவ்வளவு mgh.
சோ இப்ப நான் விட்டோன்னு என்ன நடந்திருக்கும், இவர் அப்படியே வர போறார். சோ இப்படி இவ்வளவு சமநிலம், சோ இப்படி ஒரு வட்டப்பாதையில வருவார். வந்தாருன்னா என்ன நடக்க போகுது, இந்த இடத்துல அடிபட முதல் என்ன நடக்கும், அடிபட முதல் என்ன நடந்திருக்கும், அது ஃபுல்லாவே இயக்க சக்தியா மாறிடும். ஏன்னா இந்த h வந்து 0 ஆயிடுவார், இதே மட்டத்துக்கு வந்துடுவார், 0 பொட்டன்ஷியல் லெவலுக்கு. சோ என்ன நடந்திருக்கும், half m v squared is equal to mgh இருக்க போகுது. சோ சுருக்கினீங்கன்னா v is equal to root of 2gh ன்னு வரப்போகுது. சோ இப்ப என்ன அடுத்த செய்ய போறோம்னா, இப்ப இந்த m திணிவு இங்க வந்துட்டு, சோ இங்க வந்து அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுது, அடுத்த நொடி என்ன நடக்க போகுது, ரெண்டும் அடிபட்டு ரெண்டும் சேர்ந்து இயங்க போகுது. சோ இதுல முக்கியமான விஷயம், சில பேருக்கு டவுட்ஸ் வரும், ஏன் நாங்க சேர்த்தே யூஸ் பண்ணிக்கலாம் தானே, இதுல ஆரம்ப சக்தி இருக்கிறோம், இஞ்சால சேர்த்து எடுத்துட்டோம், விய கண்டுட்டோம். சோ இப்ப இது ஓய்வுல இருக்கு. சோ இப்ப திருப்பி இந்த பக்கம் வரும்போது 4m வருது, ஏன் நாங்க கைனடிக் எனர்ஜியை ஈக்குவேட் பண்ணக்கூடாது. சோ இதுல முக்கியமான விஷயம், இதுல ஒரு கலிஷன் நடந்திருக்கு, ஒரு மோதுகை நடந்திருக்கு. சோ இப்போ ஒரு மொத்தல் நடந்துச்சுன்னா சக்தி சில நேரம் இழக்கப்படும். கைனடிக் எனர்ஜி கட்டாயமா கைனடிக் எனர்ஜி வந்து கன்ஸ்டன்டா இருக்கணும் இல்ல. சோ அதுக்கு தான் நாங்க முக்கியமான சில விஷயங்களும் படிச்சிருந்தோம். பூரண மீள்தன்மையுடைய மொத்தல்னு படிச்சிருந்தோம். அப்படின்னு என்னன்னா, சில கலிஷன்ஸ்ல சில மொத்தல்கள்ல மட்டும்தான் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, மொத்த இயக்க சக்தி காக்கப்படும். அதாவது ஆரம்ப இயக்க சக்தியும் இறுதி இயக்க சக்தியும் காக்கப்படும். சிலது நாங்க படிச்சிருந்தோம், பூரண மீள்தன்மையற்ற மொத்தல்கள், அதாவது கட்டாயமா நாங்க சொல்லலாம் இதுல வந்து எனர்ஜி வந்து, அதாவது கைனடிக் எனர்ஜி வந்து மாறி இருக்குன்னு சொல்லலாம், அதாவது காக்கப்படையில குறைஞ்சிருக்கு, அப்படி சிலதுகளை கட்டாயமா சொல்லலாம். பெரும்பாலும் என்னது, நாங்க கணக்கெல்லாம் எழுதி பார்த்தா தான் தெரியும், ஆரம்பமும் இறுதியும் சமனா இருந்துச்சுன்னா நாங்க சொல்லலாம் என்னது, பூரண மீள்தன்மைன்னு சொல்லலாம். அடுத்த 2வது கேஸ் பார்த்தோம்னா, நான் கணக்கு செய்யும்போது என்ன நடந்திருக்கும், சில நேரம் குறைஞ்சு வந்துச்சுன்னா அதை நாங்க மீள்தன்மையற்றதுன்னு சொல்லலாம். இதுல பூரண மீள்தன்மையற்ற மொத்தம் என்னன்னா, கட்டாயமா ஷூரா சொல்லலாம், கணக்கு ஒன்றும் செய்ய தேவையில்ல, கட்டாயமா இதுல வந்து நீங்க அந்த கைனடிக் எனர்ஜி தியரமையே யூஸ் பண்ணிடலாம், ரெண்டுமே ஈக்குவலா இருக்காது அப்படி டிரெக்டாவே சொல்லலாம். அது எந்த கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2 பொருட்களும் ஒன்றோடு ஒன்று சேருது, மோதுகையின் பின்னர் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துச்சுன்னா கட்டாயமா என்ன நடக்குமா, எனர்ஜி வந்து லொஸ் ஆகிருக்கு, அதாவது கைனடிக் எனர்ஜியை நீங்க ஈக்குவேட் பண்ணிடலாது. அது ஒரு தியரி. அப்படி இருந்துச்சுன்னா, ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா கட்டாயமா லொஸ் ஆகி இருக்கு. சோ ஆகவே என்னது, இது ஒரு பூரண மீள்தன்மையற்ற மொத்தல். சோ கட்டாயமா என்ன செய்யலாது, நீங்க ஈக்குவலிட்டி பண்ண இயலாது. சோ என்ன செய்யணும், இதுல நீங்க பார்க்க போறது என்னது, உந்த காப்பு தத்துவம். மோதுகைக்கு பயன்படுத்துற உந்த காப்பு தத்துவம் தான். சோ என்ன பயன்படுத்தலாம், ஆரம்பத்துல உந்தத்தை பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கும், இதுல இறுதியில நான் போட்டிருக்கேன், இது வந்து V1 எடுப்போங்க இறுதியில, அதாவது மோதின பின்னர் அடுத்த நொடியில வந்து V1 எடுத்தோம்னா டோட்டலா 4m into V1 இருக்க போகுது. அதே மாதிரி ஆரம்பத்துல m திணிவுக்கு மட்டும்தான் வெலோசிட்டி இருந்துச்சு, சோ m into root 2gh. சோ இதை சுருக்கினீங்கன்னா V1 எவ்வளவு வரப்போகுது, root 2gh over 4 வரப்போகுது. சோ அதை கண்டுபிடிச்சாச்சு. சோ ரெண்டும் சேர்ந்து அடிப்பட்ட பிறகு எவ்வளவு வேகம்னு கண்டுபிடிச்சாச்சு. சோ இப்ப அடுத்தது என்ன செய்யணும், 4m சென்ற உயரம் காணணும். சோ அதுக்கு என்ன செய்யலாம், திருப்பி நாங்க என்ன செய்ய போறோம், பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம் பயன்படுத்த போறோம், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்ட், கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. சோ அதை பயன்படுத்தணும். அது வந்து நாங்க ஃபர்ஸ்டா பயன்படுத்தின ஒரே மாதிரி தான், அதாவது என்னது, half இயக்க சக்தி இழந்த இயக்க சக்தி லூஸ் பண்ணின கைனடிக் எனர்ஜி தான் என்ன இருக்கும், அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறி இருக்கு. சோ இப்ப லூஸ் பண்ண கைனடிக் எனர்ஜி எவ்வளவு, half into 4m, மேத்ஸ் வந்து 4m இருக்க போகுது, p1 ஸ்கேலா இருக்க போகுது, is equals to 4m g into h1 உயரம். சோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது, h1 is equals to h by 16 வந்திருக்கு. சோ இதுல முக்கியமான விஷயம், நீங்க டிரெக்டா ஈக்குவேட் பண்ணல, அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு டிரெக்டா ஈக்குவேட் பண்ணலாது. இந்த கைனடிக் எனர்ஜி எங்களுக்கு தெரியும் என்னது, இப்ப ரெண்டு பொருளும் சேர்ந்து இருக்கு. சோ இந்த இடத்துல கட்டாயம் என்ன நடந்திருக்கு, கைனடிக் எனர்ஜி லொஸ் ஆயிருக்கு. சோ அதனால மட்டும்தான் என்ன நடக்கும், ஆக்சுவலா இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி சேவ் ஏதாவது தந்து அப்படி என்ன கணக்கில் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், டிரெக்டாவே யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மட்டும். ஆனா என்ன நடந்திருக்கு, இதுல கைனடிக் எனர்ஜி லொஸ்ன்றது அவன் இதுல தரான், அதாவது m3m சேர்ந்து இயங்குது என்னது, கட்டாயமா லொஸ் இருக்கு, கைனடிக் எனர்ஜி லாஸ் இருக்கு, அதை நீங்க டிரெக்டா எடுத்துக்கொள்ளலாம் அந்த முடிவை. இதுதான் இந்த கேள்வியில முக்கியமான விஷயம். சோ தனித்தனியா நீங்க அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கலாம். சோ இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். சோ ஒரு மெல்லிய தட்டு அதன் மையம் OB நூடாக அதன் தளத்திற்கு செங்குத்தாக செல்கின்ற ஒரு அச்சை சுற்றி சுயாதீனமாக சுழலத்தக்கது. சோ ஒரு மெல்லிய தட்டு இருக்கு, அதன் மையம் ஒன்று தந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சமமான 5 ஒரு தள விசைகள் 1 to 5.
இதுல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸஸ் குறிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன, பருமனில் சமன், அதாவது மேக்னிடியூட் வந்து ஃபோர்ஸ்ல மேக்னிடியூட் என்னவா இருக்காம், ஈக்குவலா இருக்காம். 5 ஒரு தள விசைகள் 1 to 5 உருவில் காணப்படுகின்றவாறு தட்டின் மீது தாக்குகின்றன. 5 ஃபோர்ஸஸ் இவ்வாறு தொழிற்படுதான் படத்துல காட்டப்பட்ட மாதிரி. இப்ப கொஞ்சம் கூற்றுகள் தரப்பட்டிருக்கு, அதுல எது உண்மையானதுன்னு கேட்கிறாங்க. சரி, இப்ப முதலாவது கூற்று பார்ப்போம். விசை 2னால் உயர்ந்தபட்ச முறுக்கம் உண்டாக்கப்படுகின்றது. அதாவது ஃபோர்ஸ் 2ஆல ஹையஸ்ட் டோக் வந்து வருதுன்னு தந்திருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு முறுக்கம் வரணும், ஒரு டோக் வரணும்னு என்ன நடக்கணும், ஒரு விசை இருக்கும், அந்த விசைக்கும் அந்த மைய புள்ளிக்கும் என்ன எடுக்கணும், ஒரு செங்குத்தான தூரம் இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த எஃப் ஃபோர்ஸுக்கு வந்து நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் பார்க்கணும்னு எப்படி பார்க்கலாம், இப்ப இவருக்கு வந்து ஒரு செங்குத்தான ஒரு கோடுக்குறோம். சோ இப்ப இதுல நான் இந்த எஃப் நான் நிறுத்துறேன். இப்ப பாத்தீங்கன்னா இவ்வாறு வருது, இவ்வாறு தான் எஃப் இருக்கு. இப்ப இந்த ஓண்ட பாயிண்ட்டுக்கும் அந்த ஃபோர்ஸுக்கும் இடையிலான செங்குத்தான டிஸ்டன்ஸ் எவ்வளவு வர போகுது, செங்குத்தான தூரம் எவ்வளவு இருக்க போகுது, இவ்வளவுதான் செங்குத்தான தூரம். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து மிகவும் குறைவு. இதே நீங்க வேற ஃபோர்ஸுக்கு பார்ப்போம், இப்ப வேற இன்னொரு ஃபோர்ஸ் பார்ப்போம். இப்ப இந்த ஃபோர்ஸுக்கு நான் கீறி பார்க்கிறேன். இந்த ஃபோர்ஸ் இவ்வாறு இருக்குது, ஓல இருந்து அந்த ஃபோர்ஸ் தொழிற்படுற ஆக்டிங் லைனுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் தாக்க கோட்டுக்கு நான் ஒரு செங்குத்த கோட்டை கீறினேன்டா, அது இவ்வாறு வருதுண்டா. இதை விட கட்டாயமா இப்ப கீறினதை விட என்ன நடந்திருக்கும், பெருசா தான் வரப்போகுது. ரெண்டுமே எஃப் தான், ஃபோர்ஸ் ரெண்டுமே எஃப் தான். ஆனா டி எதுக்கு கூட, முதலாவதுக்கு கூட. ரெண்டையும் ஒன்றையும் ஒப்பிட்டாலே என்ன தெரியுது, முதலாவதுக்கு தான் கூட. ஆகவே என்ன விட இந்த முதலாவது கூற்றுக்குள்ள ஏன்னா ரெண்டாவதுக்கு வந்து உயர்ந்தபட்ச டோக் வர இல்லாது. ரீசன் என்ன, டிஸ்டன்ஸ் வந்து குறைவா இருக்கு, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்ப அடுத்தது பார்ப்போம். விளைவுள் முறுக்கத்தின் விளைவாக உள்ள தட்டின் சுழற்சி வலஞ்சுழி திசையில் இருக்குமா, அதாவது என்ன தந்திருக்காங்க, ரொட்டேஷன் வந்து எந்த பக்கமா இருக்குமா, கிளாக் வைஸா இருக்கும் தந்திருக்காங்க. சோ இதுகள் எல்லாம் எப்படின்னா நீங்க வந்து ஒரு கெஸ் பண்ணி தான் நீங்க கண்டுபிடிக்கலாம். அதாவது சரியான பெருமானங்கள் உங்களுக்கு தரப்பட இல்லையா. சோ நீங்க என்ன செய்யணும், கெஸ் பண்ணணும். இப்ப F1 ஃபிசியால என்ன நடக்க போகுது, கட்டாயமா இவர் வந்து கிளாக் வைஸா தான் சுத்த போறாரு. இவ்வாறான ஒரு விஷயம். பெற்றி அவர் அந்த பக்கம் வர்றாரு. அதே மாதிரி 5 லிங்க் நீங்க என்ன நடக்கும், F இன்டு இது, இவரும் என்ன செய்ய போறார், இந்த பக்கமா தான் சுத்த போறார். வலஞ்சுழியா தான் கிளாக் வைஸா தான் சுத்த ஹெல்ப் பண்ண போறார். சோ இப்ப இந்த F2 நீங்க பாக்குறதுக்கு பார்க்காமலே எல்லாமே அது வந்து மிகவும் சின்ன தூரம். சோ அது பிரயோசனம் இல்லை, இதுகளோட ஒப்பிடும்போது பிரயோசனம் இல்லை. வேணும்னா நீங்க குறிச்சு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா அவரும் என்ன நடக்க போறார், இவ்வாறுதான் தொழிற்பட போறார். அதாவது என்ன, இவரும் பலன் சொல்லி திருப்பம் வேணும்னா இதையும் பாரு, இவரும் என்ன இருக்க போறார், அதுவும் இந்த புள்ளியில பாத்தீங்கன்னா இவ்வாறுதான் சுத்த போறார். சோ இவரும் பலன் சொல்லி திருப்பம். சோ எந்த ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் என்ன நடந்திருக்கு, F3 இருக்கிற 3 பாயிண்ட்ல தொழிற்பட F மட்டும் தான் என்ன நடக்க போகுது, ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது இடம் சொல்லி திருப்பத்தை ஏற்படுத்த போறார். ஆக மீதி 4 என்ன நடக்குது, வலஞ்சொலி திருப்பம். சோ கட்டாயம் என்ன நடக்கும், வலஞ்சொலி திசையில தான் இருக்க போகுது. சோ பி வந்து என்னவா இருக்க போகுது, கரெக்டா இருக்க போகுது. சோ இது எல்லாமே கெஸ், அதாவது அப்ராக்சிமேட்டா தான் பார்க்கலாம். சரியா பெர்சன்டேஜ் அந்த நுணுக்கமா எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், அது ஒரு அன்னளவாக நீங்க பார்த்து கொள்ளலாம். சரி, இப்ப அடுத்தது பார்ப்போம். விசைகளின் பருமன்கள் இருமடங்காக்கப்படும் போது முறுக்கத்தின் பருமனும் இருமடங்காக்கப்படும் என்று தந்திருக்காங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா விசைய வந்து 2 மடங்கால கூட்டுறாங்கன்னு தாராங்க. சோ எஃப்க்கு பதிலா என்ன செய்யறாங்களா, இப்ப எல்லாத்தையும் 2f வைக்கிறாங்களா. சோ இப்ப என்ன கேக்குறாங்கடா, முறுக்கத்தின் பருமனும் 2 மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க. சோ அது உண்மையான பாத்தீங்களாடா, கட்டாயம் என்ன இருக்க போகுது, சரியா தான் இருக்க போகுது. அதுக்கான ரீசன் என்ன, டி மாறையில. அதாவது இப்ப இப்ப இந்த ஃபோர்ஸ் இந்த எஃப் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல, முதலாவது பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸ் இந்த மேக்னிடியூட் பருமனை 2 மடங்கு ஆக்கினாலும் டி மாறையில ஏற்கனவே இருந்த தூரம் தான் இருக்கு. சோ இப்ப என்ன நடந்திருக்கு, இந்த ஃபோர்ஸால ஆக்ட் ஆகிற அந்த டோக் வந்து என்ன நடந்திருக்கு, 2 மடங்கா இருக்கும். என்ன 2 மடங்கு எஃப் கூட்டினா என்ன நடக்கும், கட்டாயமா எஃப் இன்டு டி. சோ என்ன நடந்திருக்கும், இப்ப எஃப்க்கு பதிலா 2f. சோ 2 மடங்கு ஆயிருக்கு. சோ அதே மாதிரி தான் இந்த கேஸும், இந்த கேஸ்லயும் என்னது, டிஸ்டன்ஸ் மாறையில அரை டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஆனா என்ன நடந்திருக்கு, ஃபோர்ஸை 2 மடங்கு ஆக்கியிருக்கோம். சோ அப்படித்தான் எல்லாத்தையும் செய்ய போறோம். அப்படி ஆக்கினா என்ன நடக்கும், கட்டாயமா இந்த டோக்கும் என்ன செய்யும், முறுக்கத்தின் மேக்னிடியூடும் என்ன நடக்கும், ரைஸ் ஆகும். அதாவது 2 மடங்கு ஆகும். ஆகவே என்ன ஆன்சர் வரப்போகுது, பி சி தான் சரியான ஆன்சரா இருக்க போகுது. சோ இந்த வீடியோல நாங்க தொடர்ச்சியாக 3 கேள்விகள் வடிவாக பார்த்துட்டோம். சோ மற்ற வீடியோஸ்ல தொடர்ச்சியாக மற்ற கேள்விகளுக்கான விடைகளை டிஸ்கஸ் பண்ணுவோம்.